ஒரு கேண்டிடேட் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா நமக்கு அந்த 1 மந்த்தில் இந்த ட்ரைனிங் கொடுத்து நம்ம அதை பிளேஸ்மெண்ட்டாக கொடுக்குறோம். கம்பெனிஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறாங்க எங்ககிட்ட இருந்து, பிகாஸ் ஆல்ரெடி ட்ரெயின் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களை திருப்பியும் ட்ரெயின் பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் இருக்காது. பேரண்ட்ஸ் சொல்கிறத நம்ம கண்டிப்பாக கேட்கணும். பட் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு ஒரு சில இடம் இருக்கும் லைஃப்பில். அது எந்த இடம்னா ஒன் ஆஃப் த இடம் வந்து இந்த கரியர்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் ஒரு பேரண்ட் இருக்காங்க, ஒரு அப்பாவும் இருக்காங்க, அம்மாவும் இருக்காங்க. வெளியே போயிட்டு வந்து என் பையன் 12th முடிச்சுட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒருத்தர்கிட்ட சொன்னால் நீங்கள் இந்த இதை படிக்க வைங்க, ரொம்ப சூப்பர் ஃபியூச்சராக இருக்கும், இல்லை இந்த துறைக்கு போங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே தான் பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும் நமக்கு. ஒரு கேண்டிடேட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமிலி வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு வரும்போதெல்லாம் நாங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபீ வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா, அது இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லேயே கூட வாங்கியிருக்கோம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வாங்கி கொடுத்துட்டு வாங்கியிருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வளர்ந்து வரும் துறைகளில் இப்போ நம்பர் 1 துறையாக மாறிக்கிட்டு இருக்கிற லாஜிஸ்டிக் துறையில் என்ன மாதிரியான எதிர்காலங்கள் இருக்குது, மாணவர்களுக்கு என்ன மாதிரியான எதிர்காலம் இருக்குது, மாணவர்களை தாண்டி மற்றவர்களுக்கும் அதில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, எவ்வளவு காலங்களில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும், இதில் ஃபியூச்சர் என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் கொட்டி கிடக்கு அப்படின்னு முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக லாக்விஸ் லாஜிஸ்டிக் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டோட சீஃப் மிஸ்டர் அருண் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். ஹலோ. ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கிற ஒரு ஆர்கனைஸோட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அதுக்கு சில டார்கெட்ஸ் இருக்கும். அந்த டார்கெட் ஆர் கோல் இருக்கும். அந்த கோல் எப்படி இருக்கும் அப்படின்னா சமூக நலம் சார்ந்ததாக இருக்கும். மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பிஸ்னஸ் மூலமாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்கெட்டில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ லாக்விஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இது பிஸ்னஸ் தாண்டி ஒரு சர்வீஸ் ஓரியன்டாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ லாக்விஸோட ஒரு டார்கெட் ஒரு கோல் அப்படின்னா எதை எதிர்பார்க்கலாம் சார்? வெல், இப்போது ஒரு பெரிய விஷயம் இப்போது என்ன அப்படின்னா வந்து மாணவர்களால் இப்போதைக்கு என்ன துறையில் போகிறது அப்படின்றத சூஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு இப்போ ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்காக இருக்குது. இப்போ ஏன்னா வந்து இப்போது நிறையா துறைகள் எவ்வளவோ துறைகள் வந்தாச்சு. ஸோ எந்த லைனை சூஸ் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க்காக இருக்குது. இப்போது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் நம்ம லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது இட்ஸ் ஹைலி க்ரோயிங் ஃபீல்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிகாஸ் அதில் வந்து பேருக்கேற்ற மாதிரி இது ஒரு கடல் மாதிரி. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் இருக்குது. ஸோ அது வந்து பெருசாக அவேர்னஸ் வந்து மாணவர்கிட்ட இல்லை. ஓகே. ஸோ இப்போ நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எதனால் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 2014 இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது வந்து என்னென்னா ஒரு ஒர்க்கிங், அதாவது வந்து ஒர்க்குக்கு தேவையான அந்த ஸ்கில்ஸை வந்து நம்ம கொடுக்கணும் டைரெக்டாக. பிகாஸ் ஒரு காலேஜ்லேருந்து வெளியே வரும்போது நம்ம ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. அதாவது அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு தேவையான அந்த ஸ்கில்ஸ், ஸோ அந்த ஸ்கில்ஸ் வந்து லேக்கிங்காக இருக்குது அப்படின்றதுனால அதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ நம்ம மாணவர்களுக்கு அந்த பயிற்சியை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ப்ளஸ் நாம் வந்து என்னென்னா அந்த வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் அவங்களுக்கு அதை புரிய வச்சு ஒரு 1 மந்தில் புரிய வச்சு அவங்களுக்கு வந்து அவங்கள அந்த பிளேஸ்மெண்ட்டை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே. லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அதோட விவரங்கள் தெரியறதில்ல. ஆனால் இந்த துறை சார்ந்து வரணும் அப்படிங்கிறவங்க அதை பற்றி ஒரு போதுமான தகவல்கள் சேகரித்து வச்சுருக்கிறாங்க. இப்போது ஜென்ரலாகவே லாஜிஸ்டிக்னா எனக்கு ஒன்றும் தெரியல சார், என்னன்னே தெரியல, இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா ஒரு ஷார்ட்டாக லாஜிஸ்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஓகே. வெல், லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறது தான் நம்ம லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஏன்னா இப்போ இன்றைக்கி வேர்ல்டு வந்து லாஜிஸ்டிக்ஸில் மூவ் ஆகுது. நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற எல்லா பொருளுமே ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்தது தான். இப்போ நம்ம இங்கே இந்த ரூமில் இருக்கிற பொருளே எவ்வளோ பொருள் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வந்ததா 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வந்ததுன்றது கிடையாது. இப்போ ஒரு மொபைல் ஃபோனே நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அது எங்கெங்கோ இருந்து வருது இல்லையா? ஸோ இது நம்ம கைக்கு எப்படி வந்து சேருது? லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொஃபஷனல் மூலயமா தான். ரைட். ஸோ ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம். அதில் இருக்கிற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யார், அவங்கள தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ் அண்ட் லைனர்ஸ்னு 2 பேர் இருக்காங்க. ஒரு எக்ஸ்போர்ட்டர்கிட்டேருந்து ஒரு பொருளை இம்போர்ட்டர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த 2 சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ இவங்கள தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் இதில். ஓகே. ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூட்டையோ நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு பிரபலமானது அப்படின்னு பார்க்குறதெல்லாம் தாண்டி அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப அவசியம். இந்த அங்கீகரிக்கப்பட்டதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சில அமைப்புகளோ இல்லை ஒரு பெரு நிறுவனங்களோ இந்த நிறுவனங்களோட தரத்தை பார்த்து செக் பண்ணி அதுக்கு உண்டான சில அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த அவார்ட்ஸோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை பார்த்தாலே நம்ம செக் பண்ணிடலாம் இந்த கம்பெனி எந்த அளவுக்கு அங்கீகாரம் பெற்ற கம்பெனி அப்படின்னு. லாக்விஸ் அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான அவார்ட்ஸ் யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம்?
பல அவார்ட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். எப்படின்னா வந்து இந்தியன் ஐகான் அவார்ட்ஸ் 2023 ஆகஸ்ட்டில் நியூ டெல்லியில் வாங்கியிருக்கோம். அண்ட் தென் பிஸ்னஸ் மின்ட் அவார்ட்ஸ் பெங்களூரில் வாங்கியிருக்கோம். அண்ட் தென் குளோபல் பிஸ்னஸ் அண்ட் எஜுகேஷன் அவார்ட்ஸ். அண்ட் தென் தமிழ்நாடு ஐகான் ஆஃப் தமிழ்நாடு அந்த அவார்டு வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ எல்லாம் ரெக்கக்னேஷன் எப்படின்னா நம்மளுடைய ரிசல்ட் ஓரியன்ட், பிகாஸ் வி ஆர் ஆக்சுவலி ரிசல்ட் ஓரியன்ட் திங். ஸோ நம்மக்கிட்ட வந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது ரிசல்ட்டாக நம்ம மாற்றி கொடுப்போம், அது பிளேஸ்மெண்ட்டாக நம்ம மாற்றி கொடுப்போம் அப்படிங்கிறதுல அதை ரெக்கக்னைஸ் பண்ணி. ஸோ தே ஹவ் given us, they have recognized every 2023 also, 2024 also. We have recently got a Swift and Lift on a பெஸ்ட் இன்ஸ்டியூட் அவார்டும் வாங்கியிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது இந்தியாவில், தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையிலேயே வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்படி நிறைய இன்ஸ்டியூட் இருக்கிறப்ப லாக்விஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? என்ன மற்ற இன்ஸ்டியூட்ஸ்க்கும் லாக்விஸ்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது? இங்கே புதுவிதமான விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன இருக்குது சார்? கிரேட் கொஸ்டின். என்னென்னா இப்போது நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா டு த பாயிண்ட். இப்போ மற்ற இன்ஸ்டியூஷன்ஸில் காலேஜ் எஜுகேஷன் எடுத்துக்கலாமே. ஸோ காலேஜ் எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது ஓவராலாக இருக்கும். எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா நாங்கள் கரெக்டாக ப்ரிசைஸாக இதுதான் ஒரு வேலை பார்க்குறதுக்கு இந்த நாலேஜ் தான் தேவை, அந்த ப்ரிசைஸான நாலேஜ் எடுத்துக்கிட்டு அதை தான் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பெனியில் போய் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி நமக்கு இந்த வேலைக்கு தேவையான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது ட்ரைனிங் ஒரு 15 டேஸோ 1 மந்த்தோ 45 டேஸோ ஆகும் இல்லையா? அந்த ட்ரைனிங்கை அப்படியே இங்கே நாங்கள் கொடுக்குறோம். ஸோ தட் ஒரு கேண்டிடேட் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா நமக்கு அந்த 1 மந்த்தில் அந்த ட்ரைனிங் கொடுத்து நம்ம அதை பிளேஸ்மெண்ட்டாக கொடுக்குறோம். கம்பெனிஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறாங்க எங்ககிட்ட இருந்து, பிகாஸ் ஆல்ரெடி ட்ரெயின் ஆகிட்டாங்க. இப்போ அவங்கள திருப்பியும் ட்ரெயின் பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு டைம் சேவ் அண்ட் காஸ்ட் சேவ். ஸோ அதனால் எங்ககிட்ட வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ எங்களுது என்னென்னா கம்ப்ளீட்லி ஒர்க் பேஸ்டு ட்ரைனிங். ஸோ அவங்க ஒர்க்கில் என்ன பண்ண போகிறாங்களோ அதை கம்ப்ளீட்டாக இங்கே நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். அதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலாக. ஓகே, இந்த கோர்ஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நாட்கள்? ஒரு சில மாதங்களில் கற்றுக்க முடியுமா, இல்லை சில வருஷங்கள் ஆகுமா? இப்போ கோர்ஸ் அப்படின்னாலே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்ட்டு அதிகபட்சமாக நம்ம 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணுறோம் இல்லையா? அப்போது லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறப்போ எவ்வளோ ஷார்ட் பீரியடில் கற்றுக்க முடியும் சார்? இப்போ எங்களுடைய கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் 1 மந்த் கோர்ஸ் தான். வெறும் 1 மந்த் கோர்ஸ். ஒரே மாதத்தில் முடிச்சிடலாம். ஒரே மாதத்துலேயே முடிச்சிடலாம். இதோட ரீசன் என்ன அப்படின்னா வந்து நாங்கள் யோசித்து இதை வந்து ப்ரிசைஸ் ஆக்கிட்டோம். இப்போ எல்லா அன்இம்பார்ட்டன்ட் டாபிக் சிலது நமக்கு தேவைப்படாது, பட் அது எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எது நமக்கு தேவையோ அதை மட்டும் ப்ரிசைஸாக எடுத்து அதை ஒரு மாடியூலாக போட்டு அது 1 மந்தில் கவர் ஆகிற மாதிரி அதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் கேட்கலாம் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு. திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ். ஏன்னா 2014 இன்னைக்கு வரைக்கும் எவ்ரி மந்த்து பிகினிங் ஆன்வர்ட்ஸ் யூஆர் ஓப்பனிங் அ பேட்ச். இது வரைக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கிறது 125th பேட்ச் ஆக்சுவலாக. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அந்த 4 வீக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 வீக்ஸில் அந்த 3 வீக்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக 3.5 வீக்ஸில் கம்ப்ளீட்டாக அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு இன்டர்வியூக்கான ட்ரைனிங்கும் இதை இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு எம்ப்ளாயபிலிட்டியாகவும் அதை கொண்டு வரோம். அண்ட் தென் இன்டர்வியூஸை ஃபேஸ் பண்ணுறது கான்ஃபிடென்ஸாகவும் அதை நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம். ஸோ அதுதான் அதோட மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி. ஒரு டைப் ரைட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் 3 மாதம் ஆகும் சார். நம்ம அதை தாண்டி ஒரு லாஜிஸ்டிக்ஸுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கடல். அது அந்த கடலை 1 மாதத்துக்குள்ளார ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒன்று, இந்த ஒரு 1 மந்த்துக்குள்ளார என்னெல்லாம் அந்த கோர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க சார்? இப்போ என்னென்னா ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ டாக்குமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும், ப்ரைஸிங் இருக்கும், அண்ட் தென் மற்ற பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இப்போது இது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று வேணும். அதாவது ஒரு கார்கோ எப்படி மூவ் ஆகுது அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதில் இன்வால்வ் ஆகுதுன்ற ஒரு பேசிக் நாலேஜ், அண்ட் தென் எப்படி இது ஆப்ரேட் ஆகுதுன்ற அந்த சீக்வன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம் நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு நல்லா ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ கிளாஸ் ரூம் ட்ரைனிங்காகவே இருந்தாலும் கிளாஸ் ரூமில் நம்ம படித்தது எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்படியே அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் ஷிப்பிங் வந்து ஒரு குளோபல் ப்ராசஸ். வேர்ல்டில் எங்கே ஒர்க் பண்ணாலுமே இந்த ஷிப்பிங் ப்ராசஸ்ன்றது மோஸ்ட்லி காமனாக தான் இருக்கும். மேபி டாக்குமெண்டேஷன் வைஸ் சில ப்ரொசீஜர் வைஸ் கொஞ்சம் சில மாற்றங்கள் இருக்கலாம். பட் ஆனால் பேசிக்காக ஒரு இன்வாய்ஸு, பேக்கிங் லிஸ்ட்டு, பில் ஆஃப் லேடிங்கு, ப்ரீ அலர்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் ப்ரிசைஸாக நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பும்போது அவங்களால அதை ப்ராப்பராக அதை வச்சு அவங்களால பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி லாஜிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு கடல். அஃப்கோர்ஸ் இதை வந்து ஒரே மாதத்தில் வந்து எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிசைஸாக வச்சு பண்ணுறோம். நம்ம எல்லாத்தையும் வந்து பண்ணுறது கிடையாது. எது தேவையோ அதை மட்டும் கொண்டு வந்து நம்ம கொடுக்கணும்.
ஓகே, இந்த டைம் பீரியட் 1 மந்த் அப்படின்னு சொல்கிறதுனால கேட்குறேன். ஒரு சப்ஜெக்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறதே கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஷார்ட் பீரியடில் கொடுத்துட முடியுமா அப்படிங்கிறது, அது என்ன ப்ராசஸில் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. அதை தாண்டி என்னதான் அப்படியே சப்ஜெக்ட் ஓரியன்டாக கொடுத்தோம்னா கூட ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு எக்ஸஸாக நம்ம ஒன்று கொடுத்தா தான் அது கொஞ்சம் ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் வேறு என்ன கொடுக்குறீங்க அதில்? இருக்குது. நம்ம டைப் ரைட்டிங்கும் கொடுக்குறோம், நம்ம டைப்பிங் ப்ராக்டிஸும் நம்ம கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து என்னென்னா கம்யூனிகேஷன் வைஸும் நாங்கள் வந்து கொஞ்சம் போராக இருக்க கேண்டிடேட்ஸை கம்யூனிகேஷன் வைஸும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து நம்ம இன்டர்வியூ பேஸ்டாகவும் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஏன்னா சில பசங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்லா நாலேஜ் இருக்கும், ஆனால் இன்டர்வியூவில் போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க விட்டுருவாங்க. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது சார் எனக்கு, ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆன்சர் அந்த இன்டர்வியூவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நர்வஸ்னஸாக இருக்குது, எனக்கு பார்க்கும்போது ஆன்சரை மறந்துடுது, நான் நல்லா படிச்சுட்டு போகிறேன், எனக்கு ஆன்சர் மறந்துடுது. இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது கவனித்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்களே ஒரு மாக்கப் இன்டர்வியூ ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஒரு ஆக்சுவல் இன்டர்வியூ நடக்கிற மாதிரியே இருக்கும், ஆக்சுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து 3-4 தடவை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயம் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பயத்தை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ யாராக இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்வியூக்குன்னு போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பயத்தை ரிமூவ் பண்ணிட்டாலே பாக்கி அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இது வந்து போயிட்டு இருந்தது எங்களுக்கு. ஸோ ஒரு பேட்ச்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு இன்டர்வியூ, ஒரு மாக்கப் இன்டர்வியூ எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணுறோம் இன்டர்வியூஸ்க்கு. ஓகே, ஒரு 1 மந்த்துக்குள்ளாரே ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒரு மாதத்தில் ஒரு கடலை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோமே அப்படிங்கிறதுக்காக. அப்போது ஒரு 1 மந்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா? இந்த கேட்டகரியில் உள்ளவங்க தான் இதை லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஒன்று அது ஏஜ் வைஸாக இருக்கலாம், இல்லை சம் டிகிரிஸ் வைஸாக இருக்கலாம். இந்த டிகிரி இருந்தால் தான் இவங்களால பண்ண முடியும் இதை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்கா? எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்தால் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்து அதர் இதில் தான் வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒர்க் பண்ணும்போது என்னோடய பாஸே வந்து கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு தான் வந்துருந்தாங்க, ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்க, மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்டே வந்து பல எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு இது மாதிரி தான், ஒரு சங்கம் மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஸோ இதில் என்னென்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னா ஒரு பேசிக் டிகிரி இருக்கும். ஒரு பேசிக் டிகிரி, கொஞ்சம் கம்யூனிகேஷன் இருக்கணும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். பிகாஸ் லாஜிஸ்டிக்ஸ்ன்றது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ன்றதுனால இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கொஞ்சம் முக்கியம். ஸோ அது வேணும். ப்ளஸ் எனி பேசிக் டிகிரி வேணும். அண்ட் தென் டிகிரி முடிச்சுட்டு ஒரு 1 or 2 இயர்ஸில் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த டொமைனுக்குள்ளே வரலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த துறை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நாங்கள் எங்ககிட்ட வந்து என்ன மாதிரி பசங்க வர்றாங்க அப்படின்னா, கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு வராங்க, மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சுட்டு வராங்க, அக்ரி முடித்த கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியஸ் டொமைன்லேருந்து வந்தவங்கலாம் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஒரே இது என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து வர்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ப்ளஸ் வந்து அவங்க என்னென்னா கம்யூனிகேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அது மட்டும் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மற்றபடி யாராக இருந்தாலும் நம்ம ட்ரெயின் பண்ணி தான். ஓகே, ஸ்டூடெண்ட் இல்லை, இப்போ நான் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன், நான் இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு துறையில் வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறப்போ எனக்கு இதில் ஆர்வமாக இருக்குது. இப்போ நான் வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு 45 ஏஜுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து இந்த கோர்ஸை லேர்ன் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் வந்து நான் நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும், இந்த ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வரலாம். பட் எம்ப்ளாயபிலிட்டி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏஜ் வந்து கொஞ்சம் 45ன்றது கொஞ்சம் அந்த டைமில் நீங்கள் வந்து எந்த டொமைனையுமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்க மாட்டீங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு துறையில் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு 20 years கிட்ட ஒர்க் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வர்றது வந்து மேபி இட் வில் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். பட் நாலேஜுக்காக வரலாம். சப்போஸ் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், எக்ஸ்போர்ட்டிவ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், எனக்கு வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும், எனக்கு இந்த ஃபார்வர்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது எப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா மேபி தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். பட் எம்ப்ளாயபிலிட்டி வைஸ் லைக் ஏன்னா ஒரு எனக்கு வந்து ஒரு ஜாப் மாதிரி வேணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஏர்லி டேஸ் ஆஃப் யுவர் கரியர்லேயே ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே வந்துட்டால் இட் பி ஈஸி ஃபார் அஸ் டு பிளேஸ். அவ்வளோதான். ஆக்சுவலாக இப்போ நான் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். எம்பிஏ அண்ட் பிபிஏல பார்க்குறப்பையும் சரி, எம்பிஏன்னு சரி, இது ரெண்டுலேயுமே பிஸ்னஸ் ஓரியன்டாக சேல்ஸாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இது ரிலேட்டடாக நிறைய சப்ஜெக்ட் அதுக்குள்ளார எடுத்துடுறாங்க. இப்போ நான் ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இந்த துறைக்குள்ளார வரப்போ கிட்டத்தட்ட அதில் உள்ள விஷயங்களை தான் நீங்கள் அங்கே லேர்ன் பண்ணுற மாதிரியா இருக்கும். அதை தாண்டி லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஒரு பார்ட்டாக இருக்கும். இப்போ நான் எம்பிஏ பிபிஏ முடிச்சிருந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னா இந்த கோர்ஸ் எனக்கு அவசியமா, இல்லை அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லையோ இல்லை வேறு டைமென்ஷனில் ஏதாவது போகிறதுக்கு இதில் சோர்ஸ் இருக்கு? குட். ஆக்சுவலி எம்பிஏ ஆர் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ஆர் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வைட் ரேஞ்சாக இருக்கும். அதில் எல்லாமே கவர் ஆகும். லைக் வேர் ஹவுஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாமே கவர் ஆகும். பட் இது எங்கே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஃப்ரைட் ஃபார்வர்டிங் அண்ட் லைன் வெர்டிகல்ஸில் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டான நாலேஜ் தான் நமக்கு வேணும். ஸோ இங்கே நம்ம கோர்ஸ் வந்து அதை விட எப்படி தனிச்சு நிற்கிது அப்படின்னா வந்து இங்கே நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டிங் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கோ ஒரு லைனர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கோ அதுக்கு தேவையான ஒரு ப்ரிசைஸ் நாலேஜ். ஓகே, நீங்கள் எம்பிஏன்னு படிக்கும்போது ஒரு வைட் ரேஞ்சாக இருக்கும்.
ஓகே, எல்லாத்தையும் படிப்போம், வேர் ஹவுஸ்லேருந்து இதுலேருந்து எல்லாத்தையும் படிப்போம். பட் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷெட் பண்ணிவிட்டு எது அவசியமோ, எது வந்து ப்ரிசைஸாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது தேவைப்படுற அந்த கிரிட்டிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இது ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு கேப் இருக்குது. ஒரு அகாடமிக் டு கார்ப்பரேட் அப்படின்ற போது, கேம்பஸ் டு கார்ப்பரேட் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை தான் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகே, ஒரு கோர்ஸ் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலும், ஒரு காலேஜ்லேயே ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணாலுமே சரி, இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்னு வர்றப்போ ஸ்டூடெண்ட்ஸோட கஷ்டம் பார்க்க முடியுது. இப்போ நம்ம மீடியாவில் இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, விஸ்காம் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, சார் எங்களுக்கு கொஞ்சம் இன்டர்ன்ஷிப் கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க தாண்டி அவங்க பேரண்ட்ஸோட கூட வருவாங்க. பேரண்ட்ஸே வந்து சார் என் பையனை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இதை கொஞ்சம் பண்ணுங்களேன், இதை அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய நிறுவனங்களில் அந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குறதில்ல. கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் நீ தான் போய் பார்த்துக்கணும், முடிஞ்சவங்க பேரண்ட்ஸை வெளியில் உள்ள சர்க்கிளை வச்சு நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் ஆகுறாங்க இல்லையா? ஸோ இதுக்கு லாக்விஸ் என்ன பண்ணுது சார்? ஆக்சுவலாக சார் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது இங்கே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போது லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இட் இஸ் எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே ஒருத்தர் இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறார் அப்படின்னா, இந்த கம்பெனியோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், யார் ஷிப்பர், யார் கஞ்சானி, அப்புறம் வந்து எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ வெளியேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து உள்ளே இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, வாட் இஃப் அந்த டேட்டாலாம் அவங்க எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி வந்து சில ஒரு காமன் கன்சர்ன்ஸ் இருக்கும் இல்லையா கம்பெனிஸ் கிட்ட. ஸோ அந்த ரீசனுக்காக தான் சம்டைம்ஸ் வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுக்குறதுல கொஞ்சம் அவங்க வந்து தயங்குறாங்க சம்டைம்ஸ் சில கம்பெனிஸு. பட் இன்டர்ன்ஷிப்பே கிடைக்காதுன்னா கிடைக்கும், மேபி லைக் இந்த வேர் ஹவுஸ் ஆப்ரேஷன்ஸில் இருக்கலாம், இல்லை மற்ற அந்த பேக் எண்ட்ஸில் இருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கோராக நம்ம ஒரு கம்பெனிக்கு உள்ளே போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது இட்ஸ் வெரி ஹைலி செக்யூர்ட். ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த டேட்டா வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க வெளியே எக்ஸ்போஸ் ஆகாது. ஆக்சுவலாக இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ட் டேட்டா. எவ்வளோவுக்கு நம்ம வந்து ஒரு கார்கோ நம்ம சென்ட் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ காஸ்ட், இதுலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குன்றதுனால வெளியேருந்து ஒருத்தர் வந்து ஒரு சிஸ்டம் எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து அவங்க மோஸ்ட்லி அவங்க கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் இதில் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஓகே, இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கார்ப்பரேட் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க ஒர்க் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிஸ்டமேட்டிக்காக இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் எப்படி போய் என்னால் வந்து ஷைன் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? அங்கே அந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ட்ரைனிங்கோ, இல்லைனா ஒரு கார்ப்பரேட் ரிலேட்டடாக உங்களோட ஒரு ஜாயிண்ட்லேயோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுக்குறீங்க? எஸ், நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா கார்ப்பரேட்ஸ்லேருந்து இந்த பீப்புள் இந்த ஃபீல்டில் வந்து நல்லா அச்சீவ் பண்ணவங்க ப்ளஸ் வந்து பெரிய லெவலில் இருக்கிறவங்க அவங்க கூப்பிட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு லைக் இன்னும் ஒரு கெஸ்ட் லெக்சர் மாதிரி அண்ட் தென் சும்மா கேஷுவலாக பசங்கிட்ட பேசுவோம். ஸோ ஒரு க்ரோத், ஒரு கம்பெனியில் வந்து ஒரு க்ரோத் அப்படின்றது நம்ம ஒரே டெஸ்கில் ரொம்ப நாள் இருக்கிறதும் அதுலேருந்து மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கிறதும் ஒரு சில சர்டன் ஸ்கில்ஸை வச்சு. இப்போ நான் போய் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா மேபி நான் வந்து கம்யூனிகேஷனில் கொஞ்சம் தடுமாறுவேன். அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் நம்ம பேசும்போது அதில் இருக்கிற கஷ்டம் வந்து ஸ்டார்டிங்கில் அது இருக்க தான் செய்யும். பட் நான் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறேன், நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே என்னோடய ஸ்கில்ஸை நான் எப்படி வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நான் எப்படி வந்து ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு டெஸ்கில் உட்காடுறேன், ஒரு வேலையை பார்க்குறேன், அந்த வேலையை பார்த்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னா வந்து அந்த க்ரோத் அப்படின்றது அப்படியே ஸ்டாக்னேட்டடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இனிஷியேஷன், லைக் இந்த மாதிரி வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆக்டிவாக ஒரு விஷயத்தை பண்ணுறதா இருக்கலாம், லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை டைவர்சிஃபிகேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிறேன், மற்ற ப்ரைஸிங் கற்றுக்கிறேன் அப்படின்றதா இருக்கலாம். ஸோ அந்த இனிஷியேஷன் வரணும். அது இனிஷியேஷன் எப்போ வருது அப்படின்னா வந்து நம்ம பண்ணுற ஒர்க்கில் எப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கமோ, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது நமக்கு வரும். ஸோ அந்த க்ரோத் அப்படின்றது நம்ம அந்த ஸ்கில்ஸை உள்ளே இருக்கும்போது லேர்ன் பண்ணிக்கிறது தான். அதில் கொஞ்சம் ஷார்பன் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போகிறது தான். ஒரே டெஸ்க்லேயே ரொம்ப வருஷம் இருக்கவங்களும் இருக்காங்க. பட் அது ஏன் அப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் அவங்களால வளர்த்துருந்துருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு சொல்லுவாங்க, ஒருத்தர்கிட்ட எப்படி நம்ம ஒர்க்கை எடுத்துட்டு வாங்குறது அப்படின்றது, அதையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து க்ரோத் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிற விஷயம் அப்படின்னு ஒன்று என்னென்னா, பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஒன்று இந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இல்லை அவங்களோட சொசைட்டி இந்த விஷயத்த பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி ஓகே இதை லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் லேர்ன் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஜாப் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் ரொம்ப கிரிட்டிக்கலாக வருது.
நீங்கள் சொன்னீங்கன்னு நான் படித்தேன், ஆனால் பாருங்கள் படிச்சுட்டேன், வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும், இந்த விஷயத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஜாப்புக்கு கேரண்டியாவோ இல்லைனா அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவோ இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அந்த விஷயத்தில் லாங்குவேஜை நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலி நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போது நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு பேரண்ட் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்கணும். நம்ம பிகாஸ் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல பேரண்ட்ஸோடைய பார்ட் வந்து ரொம்ப இது. ஸோ பேரண்ட்ஸ் சொல்கிறத நம்ம கண்டிப்பாக கேட்கணும். பட் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு ஒரு சில இடம் இருக்கும் லைஃப்பில் ஒரு சில இடத்துல பேரண்ட்ஸ் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாதுன்னு இருக்கும். அது எந்த இடம்னா ஒன் ஆஃப் த இடம் வந்து இந்த கரியர்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் பல பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இப்போது ஒரு 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 பேரண்ட் இருக்காங்க, ஒரு அப்பாவும் இருக்காங்க, அம்மாவும் இருக்காங்க, வெளியே போயிட்டு வந்து என் பையன் 12th முடிச்சிட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒருத்தர்கிட்ட சொன்னால் நீங்கள் இதை படிக்க வைங்க ரொம்ப சூப்பர் ஃபியூச்சராக இருக்கும், இல்லை இந்த துறைக்கு போங்க சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே தான் பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும் நமக்கு. ஸோ நமக்கு எந்த விஷயம் பிடிக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இடத்துல போனால் நல்லா நமக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் இருக்கும், நம்ம இந்த இடம் எடுத்தால் இது நமக்கு வராதுன்றது இருக்குது. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸோட ப்ரெஷரில் வேறு ஏதாவது ஒரு அவங்க இது சொல்கிறாங்களேன்னு போய் எடுத்துருவாங்க, அவங்களால சைன் பண்ண முடியாது. அது மாதிரி ட்ராப் அவுட் பண்ண நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்மளுடைய ஒரு விருப்பம் என்ன, நமக்கு என்ன ப்ரிசைஸாக நல்லா வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டாவது அவங்க சூஸ் பண்ணுற இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கலாம், காலேஜஸாக இருக்கட்டும் சரி, இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கட்டும் சரி, அவங்க படித்ததுக்கப்புறம் அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். பிகாஸ் அஃப்கோர்ஸ் நம்ம படிக்கிறது வந்து ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம ட்ரைனிங் எப்படி இருக்குது ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம துறையை ப்ராப்பராக தேர்ந்தெடுக்கணும், அதுக்கப்புறம் அது எங்கே படிக்கிறதுன்றதை ப்ராப்பராக தேர்ந்தெடுக்கணும், அதுக்கடுத்து அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு கோர்ஸை படிச்சுட்டு அந்த பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நல்லா பசங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறது பெட்டர். பிகாஸ் நம்ம வந்து ஒரு எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து இதை எடுத்துட்டோம், இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறதுக்கு முன்கூட்டியே நல்லா அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறது ரொம்ப நல்லது. இப்போ எல்லா துறைகள்லையுமே பெண்களோட பங்கீடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ்லேயும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பெண்கள் அதுக்குள்ளார இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ ஒரு கோர்ஸை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு உள்ளார வராங்க அப்படின்னா பெண்களை உள்ளே கொண்டு வரதுக்காக அப்படின்னு சில நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சம் ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி லாங்குவேஜில் பெண்களுக்காக அப்படின்னு ஏதாவது சலுகைகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அது வந்து 5 வருஷமாகவே இருக்குது. என்னென்னா வந்து விமென்க்கு வந்து 20% டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ 20% எப்போயுமே 20% வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். பிகாஸ் நிறைய பேர் நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பிகாஸ் நிறைய பேர் வந்து உள்ளே வராங்க. ப்ளஸ் வந்து என்னென்னா சில கம்பெனிஸில் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க, எங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க மென் கேண்டிடேட் தான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டு. பட் ஆக்சுவலாக சொல்லப்போனால் விமன் கேண்டிடேட் ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இடத்துல வந்து கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு, அவங்களுக்கு ஒரு இடத்துல செக்யூர்டாக கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணுறவங்களாம் எனக்கு தெரியும். நிறையா வந்து 10 years 15 yearsலாம் அவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஸோ சில ப்ரொஃபைல்ஸ்க்கு வந்து அவங்க விமன் கேண்டிடேட்ஸை கேட்குறாங்க, எனக்கு வந்து விமன் கேண்டிடேட்ஸாக வேணும் எங்களுக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நிறையா உள்ள எங்களுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டார்டிங்கில் 2014 ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்ததை விட இப்போது பாதி கிளாஸ் வந்து உங்களுக்கு விமன் கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் நாங்கள் அதை என்கரேஜ் பண்ண நினைக்கிறோம். அதுவும் அதுக்கேற்ற மாதிரி வந்து சப்போர்ட்டும் நாங்கள் பர்சன்டேஜும் டிஸ்கவுண்ட்டு நாங்கள் கொடுக்குறோம். ஃபீமேல் அப்படிங்கிறத தாண்டி ஜென்ரலாகவே ஒரு கோர்ஸ் ஆஃபர் அப்படின்னு எங்கேயாவது ஒன்று ஜஸ்ட் நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்காகவாவது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி ஜென்ரல் ஆஃபர் அப்படின்ட்டு ஏதாவது அந்த கோர்சஸில் இருக்கா? இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கோர்ஸ் ஃபீலையே 1/4 வந்து நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வாங்குகிறோம். ஆக்சுவலாக சொல்லணும் இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. 2014 இப்போ வரைக்குமே ஆல் தி 125 பேட்சஸ்லேயும் அந்த 1/4 ஆஃப் த கோர்ஸ் ஃபீ, ஒரு கோர்ஸ் ஃபீயோட 1/4 வந்து நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு ஆஃபர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பே பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு ஹோல்டு கொடுக்குறோம் நாங்கள். ஸோ அதுதான் வந்து நாங்கள் கொடுக்குற வந்து ஒரு ஹோல்டு. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவங்க நினைப்பாங்க, ஸோ ஓகே நான் ஜாயின் பண்ணுறேன், என்னுடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ஒரு கேரண்டி அப்படின்றது எங்களோட ஃபீலே நாங்கள் அந்த கேரண்டி கொடுத்துட்றோம். நீங்கள் அந்த 1/4 வந்து யூ கேன் ஹோல்டு, நீங்கள் வந்து ஆஃபர் வாங்கிட்டு எங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபீயை கொடுங்கன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஆஃபர் உண்மையிலே நல்ல ஆஃபர் தான் என்ன கேட்டால். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குற நபர்கள் இருக்காங்க. யார் அப்படின்னா இந்த ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டு தனியாக இன்னொரு ஊரில் வந்து தங்கி இருந்து அவங்களோட செலவுகளை பார்த்துக்கிறதுக்கு அவங்களே சம்பாரித்து அப்படி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ளார வரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ஃபுல் பேமெண்ட் அப்படிங்கிறத
பண்ண முடியாது இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி ஏதாவது இருக்கா? அப்படியும் பண்ணுறோம். பிகாஸ் வந்து நம்ம வந்து ஒரு கேண்டிடேட் வந்து ரொம்ப நீடியாக இருக்காங்க. பட் ஆனால் கேண்டிடேட் வந்து ரொம்ப நல்ல கேண்டிடேட்டு. அவங்களுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் பண வசதி கம்மி அப்படின்னும் போது நம்ம அதுக்கும் கன்சிடரேட்டாக தான் நாங்கள் பண்ணுறோம். ரொம்ப ஸ்பெஷல் கேசஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை பண்ணி வாங்குகிறோம். நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வந்து பண்ணி பண்ணுறோம். பட் எங்களுக்கு என்னென்னா வந்து படிக்கணும் பசங்க, அதுதான் எங்களுடைய இது. ஸோ அதுக்காக இந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறதில்ல, அதெல்லாம் கிடையாது. ஸோ என்னென்னா ஒரு கேண்டிடேட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமிலி வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு வரும்போதெல்லாம் நாங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபீ வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா அது இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லேயே கூட வாங்கியிருக்கோம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்கி கொடுத்துட்டு வாங்கியிருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, சார் இது மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தேன், இது மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோஸில் பார்த்தேன், யூடியூப்பில் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, இதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு கோர்ஸில் போய் சேர்ந்தேன். அங்கே உள்ளார போகிறப்ப அந்த அட்மாஸ்பியர்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே சொல்லிக் கொடுக்கறதுக்கு உண்டான சில விஷயங்களே அதுக்குள்ளார இல்லை சார். நான் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உள்ளார போய் பார்த்த உடனே தான் அங்கே அதுக்குண்டான தேவைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப, அப்போ ஏன்டா நான் பே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நான் இதை பே பண்ணுறதுக்கு முன்னாடியே, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இன்ஸ்டியூட்டோட ஒரு கேம்பஸை போயிட்டு நான் விசிட் பண்ணணும். பார்த்துட்டு எனக்கு வந்து ஓகே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைமையில் இருக்காங்க. அதுக்கு நிறைய நிறுவனங்கள் முதல்ல அலோவ் பண்ணுறது கிடையாது. அப்படி லாங்குவேஜில் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ வந்து கேம்பஸ் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே உனக்கு முழு தகுதியும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு முடிவு பண்ணினா நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்கே லாங்குவேஜில் இருக்கா? இருக்குது. எப்போயுமே எங்களோட ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ரீ தான். எங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் சொல்லி கொடுப்போம். அதில் கம்ப்ளீட்டாக இந்த இண்டஸ்ட்ரி என்ன, இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் யார் யார் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய கம்பெனிஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நாம் எங்கே பண்ண போகிறோம், இந்த கோர்ஸில் என்னென்ன நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக அந்த ஃபஸ்ட் டே இருக்கும். அது வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஸோ அது வந்து யாரும் அட்டன் பண்ணலாம். இட்ஸ் கால் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து கம்ப்ளீட்லி லைக் ஓப்பன் டு எவ்ரி ஒன். தே கேன் கம் அண்ட் தே கேன் லேர்ன். அதை முடிச்சுட்டு அவங்களுக்கு சப்போஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, ஓகே எனக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து நான் வந்து என்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டேலேயே தெரிஞ்சிடும் நம்ம இதை பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணிடலாம். அதுதான் ஒரு கான்ஃபிடென்ஸ். பிகாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் இஸ் லைக் ஃப்ரீ. லைக் எனிபடி கேன் கம் அண்ட் தே கேன் சிட். அவங்களுக்கு அது பிடிச்சிருந்து கன்வின்சிங்காக இருக்குது, எனக்கு அந்த இண்டஸ்ட்ரி வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, போகலாம் அப்படின்னா தாராளமாக வரலாம். நிச்சயமாக. ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நான் லேர்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க இமீடியட்டாக இதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன், இல்லை இன்னொரு கோர்ஸ் நான் படிச்சுட்ருக்கேன், எனக்கு இதுக்கு உண்டான ரெகுலர் டைம் எனக்கு இல்லை சார், என்னால் பண்ண முடியல, ஒன்று வீக்கெண்டில் என்னால் பண்ண முடியும், இல்லைனா ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் டைம் ஒதுக்கி என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மனநிலைமையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வீக்கெண்டில் ஒரு சாட்டர்டே சண்டே லீவாக இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸை நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை ஒரு ஆன்லைன்லேயும் உங்களுக்கு இந்த நேரம் அப்படின்னு ஒதுக்கி இதில் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்காது? ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்லைன் ஆப்ஷன்ஸும் வச்சுருக்கோம், வீக்கெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அப்படி என்னென்ன ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா 1 மந்த் கம்ப்ளீட்டாக தொடர்ந்து வர்றதுக்கு பதிலாக உங்களுக்கு வீக்கெண்ட்ஸில் மட்டும் போயிட்டுருக்கோம். அதனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் டைம். எக்ஸ்ட்ரா 1 மந்த்ன்றது 2 மந்த்ஸ் போகலாம், ஒரு 2.5 மந்த்ஸ் போகலாம். இட் டிபெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் என்னென்னா வந்து கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்காக படிப்பாங்க. சப்போஸ் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஃபார்வர்டிங்கில் தான் இருக்கேன், நான் டிபார்ட்மெண்ட் மாற போகிறேன், ஆர்எல்ஸ் வந்து எனக்கு நான் லைனரில் இருக்கேன், எனக்கு ஃபார்வர்டிங் வரணும், ஸோ எனக்கு ட்ரைனிங் வரணும் அப்படின்னா வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் சாட்டர்டே சண்டேஸ் வந்து ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் ஷெட்யூல் பண்ணி அது கொடுக்குறோம், சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ்லேயும். ஓகே. இப்போ நம்ம பேசின விஷயங்களை பார்க்குற ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கு, உண்மையிலே 1 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றாங்க, கேம்பஸ் விசிட் பண்ணிவிட்டு உனக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறாங்க, அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாம் எனக்கு ஓகே, நான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் சார், எங்கே வரணும், என்ன பண்ணணும்? ஆக்சுவலி எங்களுடைய வெப்சைட்லேயும் உள்ளே போனீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக எல்லாத்தையுமே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா அவங்க எப்போ வேணால் ஆஃபீஸ் விசிட் பண்ணலாம். ஸோ 10 o'clock to 5 o'clock or 6 o'clock எவ்ரி டே தே கேன் கம் அண்ட் விசிட் தி ஆஃபீஸ். நாங்கள் ஒரு என்கொயரி ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுப்போம், அதில் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடணும். ஸோ நான் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு பேசுவோம். பிகாஸ் வந்தவங்க எல்லாரையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த கேண்டிடேட்ஸ் பேசுவோம், அந்த மெரிட் பார்த்துப்போம், எப்படி அந்த கேண்டிடேட்டோடைய அந்த அவங்களுடைய அந்த ஆர்வம் என்ன, இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா, அவங்களுடைய இது என்ன, எதிர்பார்ப்பு என்ன, அவங்களால வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியுமா, அவங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பார்ப்போம். பிகாஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிடணும், அதுதான் ஒரு இது. ஸோ அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியன்றதுனால ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டை வந்து நல்லா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகேவாக இருந்தது அப்படின்னா அந்த ஃபஸ்ட் டே கிளாஸுக்கு நேம்ஸ் எடுத்துப்போம்.
நேம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க தே கேன் கம் அண்ட் அட்டெண்ட் த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். அந்த மாதிரி. ஒருவேளை இப்போ நான் வரேன், என்னை வந்து எடுக்கலை அப்படின்னா என்னென்ன தகுதிகள் இல்லைன்னா என்ன நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது? ஒரே தகுதி அப்படின்னு சொல்லணும்னா அந்த கம்யூனிகேஷன் வைஸ் தான் வந்து நாங்கள் வந்து என்னென்னா அண்டர்ஸ்டாண்டபிள். எனக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் மேன் மாதிரி பேசணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப பேசுகிறத புரிஞ்சுக்கணும், அவங்க பேசுகிறது எங்களுக்கு கிளாரிட்டியாக வரணும், அவ்வளோதான். ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. 2 பேர் பேசுறது புரிஞ்சுக்கணும். இது எதுக்கு அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம கோஆர்டினேட் பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரிட்டனுக்கோ இல்லை யூஎஸ்க்கோ இல்லை ஆஸ்திரேலியாவுக்கோ பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மேன் கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவோம். மற்ற எந்த கண்ட்ரிட்ட நம்ம பேசினாலுமே நம்மள மாதிரி இங்கிலீஷ் தான் அவங்களும் பேச போகிறாங்க. நீ இப்போ மிடில் ஈஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 99% நம்ம ஆளுங்க தான் வந்து அங்கே ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்காங்க. இங்கேருந்து துபாயாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், ஓமான், கத்தார், பஹ்ரைன், எனி கண்ட்ரி யூ டேக் மிடில் ஈஸ்ட், நம்ம ஆளுங்க தான் அங்கே லாஜிஸ்டிக்ஸில் இருக்காங்க, ஃப்ரைட் ஃபார்வர்டிங் லைனர் இதில் இருக்காங்க. ஸோ நம்ம பேசும்போது அவங்ககிட்ட தான் நம்ம பேசுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் கம்யூனிகேஷன் இஸ் ஓகே. பட் ரொம்ப புவராக இருந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். நீங்கள் போயிட்டு ஒரு 2 months or 3 months வந்து கொஞ்சம் நீங்கள் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சேர்த்துக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியும் பண்ணியிருக்காங்க. அப்படியும் வந்து நான் வந்துட்டு வந்து சார் சாரி எங்களால் எடுத்துக்க முடியாது, நீங்கள் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த கேண்டிடேட் போயிட்டு ஒரு 2 months or 3 months கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்து ட்ரைனிங் எடுத்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அப்படியும் இருக்காங்க. அண்ட் சில கேண்டிடேட்ஸ் வந்து நாங்கள் ஓன் ரிஸ்க்லேயே வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸையும் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி வி ஆர் சென்டிங் இட். சில கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ கிளிக் ஆகி போவோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்யூனிகேஷன் ரொம்ப போகிற கேண்டிடேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ரிஸ்கில் நானே வரேன் சார், இருக்கட்டும் சார், நான் வரேன் சார், நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு எடுத்துக்கோங்க, நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் அப்படின்னு வர்றவங்க அவங்களுடைய அஷூரன்சஸில் வில் டேக். பட் ஸ்டில் அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் ஒரு 1 monthல ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுவும் லாஜிஸ்டிக்ஸில் இவ்வளோ பெரிய துறையில் ஒரு மாதத்தில் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது மூலமாக பிளேஸ்மெண்ட் ஆக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கொடுத்துட்ருக்கிறதும் எங்களோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.